Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா மூலிகை குளியல் பொடி எப்படி செய்யறது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதில நாம சேர்த்திருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலானது. இது சுலபமா நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லயும் டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த மூலிகை குளியல் பொடி பாத்தீங்கன்னா உங்களோட சருமத்துல உள்ள அழுக்குகள் எல்லாம் போக்கி உங்களோட சருமத்தை ரொம்ப மென்மையா வச்சிருக்கும். நம்மளோட சருமத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அரிசி மாவு, பாசிப்பயிறு மாவு, கடலை மாவு, ரோஜாப்பூ இதழ் பொடி, வேப்பிலை பொடி, அதிமதுர பொடி, ஆரஞ்சு தோல் பொடி, ஆவாரம்பூ பொடி, வெட்டிவேர் பொடி, கஸ்தூரி மஞ்சள். இப்போ இந்த குளியல் பொடியோட செய்முறை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த குளியல் பவுடர் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பாசிப்பயிறு மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், ரோஜா இதழ் பொடி 1 டேபிள் ஸ்பூன், வேப்பிலை பொடி 1 டேபிள் ஸ்பூன், அதிமதுர பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு தோல் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன், ஆவாரம்பூ பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடைசியா வெட்டிவேர் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை தண்ணீர் எதுவும் படாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குளிக்க போகும்போது நமக்கு தேவையான அளவு இந்த பவுடரை எடுத்துக்கலாம். இது கூட அரிசி களைஞ்ச தண்ணீரோ அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணீரோ சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குளியல் பொடியில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்மளோட சருமத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடியது. மேற்கொண்டு நம்மளோட சருமத்தில் எந்தவித சரும நோய்களும் வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்தில் இருக்க அழுக்குகளெல்லாம் அகற்றி நம்மளோட சருமத்தை ரொம்ப மென்மையாக வச்சுருக்கும். அது கூட இந்த குளியல் பொடி நம்மளோட சருமத்துக்கு ஒரு கிருமி நாசினியாக செயல்பட்டு நம்மளோட சருமத்தில் முகப்பரு போன்ற தோல் பிரச்சனை எதுவுமே வராமல் பாதுகாக்கும். இதில் நாம் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே ரொம்ப நேச்சுரலானது. இதை நீங்கள் பவுடராக வாங்காமல் அந்தந்த பொருட்களை வாங்கி வெயிலில் காய வச்சு பவுடராக திரித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நம்மளோட சருமத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இதில் நாம் சேர்த்துருக்கிற வெட்டி வெறும் கஸ்தூரி மஞ்சளோட வாசனையும் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த குளியல் பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் இந்த ரெமடியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்தூரி மஞ்சளை மட்டும் விட்டுருங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த குளியல் பொடியை பயன்படுத்தலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.